Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மேங்களூர் ஸ்டைல் ரவா ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அந்த மீன் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே மீனை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை எல்லா மீன் துண்டிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். மீன் ஃபுல்லாக மசாலா நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த ரெசிபியில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ மீன் ஃபுல்லாக மசாலா தடவியாச்சு. மினிமம் 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். மீன் எந்த அளவுக்கு மசாலாவில் நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இந்த ஃபிஷ் மேரினேட் பண்ணி ஓவர் நைட் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ காலையில் பார்க்கலாம். மசாலா எல்லாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மீன் துண்டாக எடுத்து இந்த ரவை மேலே அப்படியே வச்சிடலாம். நம்ம எப்போ ஃப்ரை பண்ண போகிறோமோ அப்போ மீன் துண்டுகளை ரவையில் நல்லா கோட் பண்ணிவிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு மீன் துண்டாக ரவையில் கோட் பண்ணி இந்த தோசைக்கல்லை வச்சுக்கலாம். மீன் துண்டுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது ஈஸியாக இருக்கும். நிறைய ஃபிஷ் வாங்கி கூட இது போல் மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது ரவையில் இது போல் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இந்த மீன் துண்டுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இது 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ மீனோட இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைட்லாம் நல்லா குக் ஆகட்டும். இது போல் திருப்பி போட்டு 4 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது ஃபுல்லாகவே குக் ஆகிடும். இது போல் பேன் ஃப்ரை பண்ணும்போது திருப்பி போட்டு தான் குக் பண்ணணும். இப்போ 4 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீன் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதான், மேங்களூர் ஸ்டைல் ரவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோடு இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.